நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். மாசி மாதத்தின் கோச்சாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லோம்னா சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தை மாசி மாதம்னு சொல்கிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஒரு 30 நாட்களை மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயமும் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மாறுறதை வச்சு தான் நம்மளுடைய ராசிகளையும் அந்த மாதத்தை இப்போ வச்சுருக்காங்க. அதாவது சூரியனுக்காக கும்ப மாதம்னு வச்சுருக்கிறது, மகர மாதம்னு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேயானால் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் வரக்கூடியது. அதாவது எந்த ஊற்றினிலும் கங்கை நீர் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் புனித திருக்கோயில்களில் உள்ள குளங்களெல்லாம் நீராடக்கூடியவர்கள் எல்லாருமே நீராடுவாங்க. நீராடி அதன் மூலியமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாசி மாதமான கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை தவிர வேதங்கள் சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனால் கோச்சார பிரகாரம் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் உங்களுக்கு ராகு பகவான், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாயும், சப்தமான துலாத்தில் கேதுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதை தவிர 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இதுதான் இந்த காலகட்டத்தின் கோச்சாரம் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த மாத பலன் சொல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வைத்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, அதனுடைய பலன்கள் எப்போவும் வருஷ பலன்கள், அதாவது 1.5 வருஷ பலன் 2.5 வருஷ பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த விளைவை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. இது தவிர பார்த்தீங்களேனால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 21/2 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், 9/3/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தீங்களேனா அவர் 16/2/2023 கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதுக்கு பிறகு 13ஆம் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய கடைசியில் 13/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான 14ஆம் தேதி 14/3/2023 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி, அதாவது திரையோதசி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி, அதாவது பௌர்ணமியை தாண்டிய திரையோதசி. இந்த அதாவது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையோதசி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரியில் உபவாசம் இருந்து, அதாவது பட்னி இருந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து சிவபெருமானை வேண்டுவது அவர்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி, அதாவது அமாவாசை பௌர்ணமி அதிலிருந்து 4ஆவது நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமானுக்கு பண்ணுறது. அருகம்புல் மாலையும் தேங்காயும் எருக்க மாலையும் போட்டு இந்த காலகட்டத்தில் சங்கடஹர சதுர்த்தி பண்ணிங்களேனால் விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். ஏற்கனவே பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கும்பமேளான்னு சொல்லக்கூடியது.
12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பமேளா அப்படின்றது வரும். அதாவது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ வந்து இந்த கும்பமேளா மிகவும் பிரசித்தியாக இருக்கும். ஆனால் வருஷா வருஷம் வந்து கும்பமேளா இந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது மாசி மகம், அதாவது சந்திர பகவானும் பௌர்ணமியின் போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கங்கை வந்து எல்லா ஊற்றுக்களிலும் வர்றதாக ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இந்த கும்பமேளாவுக்கு கண்டிப்பாக வந்து எந்த இடத்தில் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து முங்கி ஸ்நானம் செய்கிறது மிகவும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷம் எல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது முருகன் வழிபாடு, அதாவது தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வைணவத்தில் மிகப்பெரிய விசேஷமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அவர் எழுதின ஒன்றாவது பிரபந்தம் வந்து பார்த்தீர்களேயானால், அதாவது அவர் எழுதின பிரபந்தம் வந்து இந்த வாழால் அரித்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணர்தர்களேல் பார்ப்பு நடியேன் அப்படின்னு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து சரணாகதி தத்துவத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ இதில் அவர் வந்து அவதரித்த திருநாள் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய ஏற்றங்களும் இருக்குது. அதனால் மாசி மாதம் வந்து சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராசியாக வந்து இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அது தவிர எந்தெந்த ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம்னா என்ன, அந்த பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்றத இப்போ ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி. ரிஷப ராசி அப்படின்றது வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் கொண்ட 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ரிஷப ராசியின் அதிபதியே பார்த்தீங்களேன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கார். அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து அவரே வந்து ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீர்களேன்னா சுக்கிர பகவானோட சேர்ந்து சூரிய பகவானும் இந்த மாதம் அங்கே வரார். ஏன்னா மகரத்திலிருந்து கும்பத்தில் வந்து சூரிய பகவான் வர்றது. சூரிய பகவானுக்கு தசம கேந்திரம் தான் ஏற்றம். அதாவது திக்பலத்தில் வந்து அது தசம கேந்திரம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால உங்களுடைய பதவி புண்ணியம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதை தவிர உங்களுடைய குழந்தைகளை பற்றி பார்க்கக்கூடிய இடமான 5ஆம் அதிபதி அவர் வந்து 11ஆம் இடத்துல சுபத்துவம் பெற்று சுக்கிரனோட இருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. அதனால வந்து இந்த மாசி மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களே, ஏன்னால் இந்த மாசத்துல வந்து அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அவர் வந்து 12க்கு அதிபதின்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் ஜாகிரதையாக உடல் நலத்தை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அவர் வந்து இந்த மாசி மாத கடைசி மொத்தம் வந்து செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. ஏதோ ஒரு பார்த்தீர்களே, ஏன்னா சுக்கிர பகவான் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, கும்ப ராசியிலிருந்து அவர் மீன ராசிக்கு வந்து என்ன சொல்றது 16ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அது உங்களுக்கு வந்து மாசி மாதம் 4-5 தேதிக்கே வந்து மீன ராசிக்கு போயிடுது.
அதற்கப்புறம் மீன ராசியிலிருந்து அவர் மேஷ ராசிக்கு போகும்போது, அது வந்து கிட்டத்தட்ட அவர் 13/3 அதாவது மார்ச் மாசம் கிட்ட அ அதாவது இந்த மாச கடைசி மாசி மாச கடைசியில வந்து அவர் போறார். அதனால ம முக்காவாசி நாட்கள் அதாவது 95% வந்து குருவும், சுக்கிரனும் மீன ராசியில இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. 11ஆம் இடம் மிகப்பெரிய சுபத்துவம் அடையறது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மூத்த சகோதரர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இத தவிர பார்த்தீர்களேயானால், உங்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரும். திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழில்ல. அதனால கவலைப்பட தேவையில்ல. இருந்தாலும் 10ஆம் அதிபதி 10க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பகவான் தனிச்சு போயிடுறாரு இந்த மாசத்துல. ஏன்னா 21ஆம் தேதி பிப்ரவரிக்கு மேல பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி அவர் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவரே. அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால பார்த்தீர்களேயானால், கண்டிப்பாக இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு செட்பேக் இருக்கக்கூடும். ஆனால் பால் சம்பந்தப்பட்ட, நூல் சம்பந்தப்பட்ட, அ இந்த துணி சம்பந்தப்பட்ட இந்த மாரியான விஷயங்கள், அத தவிர வந்து இந்த இது இருக்கு இல்லையா? வெள்ளித்திரை, சின்ன திரை இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த திரையில முன்னணியில இருக்கக்கூடிய ந நடிகைகளுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையும். ஹாஸ்யம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஹாஸ்யம்னா, அந்த சிரிப்பு நடிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் வரும் இப்போ. அத வந்து நிச்சயம் மாசி மாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத தவிர பார்த்தீர்களேயானால், இந்த அ ரிஷப ராசியில் பிறந்த இந்த இதுல அதாவது அ என்ன சொல்றது? இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பர்சன் இந்த மாரி பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா 21ஆம் தேதியில வந்து கும்பத்துக்கு போகக்கூடிய புத பகவான் சூரியனும், புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால மேத்ஸ், அனலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால், புத பகவானும் 11ஆம் இடத்துக்கு போறார். எப்போ அப்படின்னா, எ கிட்டத்தட்ட 9/3/2023ல அதாவது மிடில் ஆஃப் மாசி மாசத்துல வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து இதுக்கு போறார். ஒரு 20 தேதிக்கு வந்து அவர் வந்து மீன ராசிக்கு போறார். இந்த காலகட்டத்துல குரு, புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் அங்க இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதன் நீச்சமாக இருந்து, நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 11ஆம் இடம் மிகுந்த வலுப்பெற்று போறதுனால, உங்களுக்கு லாபமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இத தவிர வந்து குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய சொத்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். புதிதாக வீடு, மனை வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில நிச்சயமாக அமையும். அது தவிர வந்து குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள், அதாவது பூணல் போடுறது, இந்த மாரியான விஷயங்கள் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை குடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீர்களேனால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் உடல்நிலையில ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான் 12க்கு அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால, உடல் நிலையில அதுவும் வந்து ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அத தவிர பார்த்தீர்களேன்னா, உங்களுக்கு வந்து கேது பகவான் 6ல இருக்கார். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து வெற்றி கொள்வீர்கள். ஆனால், இனம் புரியாத நோய் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அது வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே வந்து சரியா போகும். அதனால வந்து அ அந்த இனம் புரியாத நோய் கேதுவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உங்களுக்கு பகை அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவான் இருக்கிறதும் ஒரு பெரிய ஏற்றத்தை குடுக்கும். ஏன்னா வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக திடீர் பண வரவு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால், ஸ்டூடண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவங்க எல்லா விஷயத்திலயும் வின் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து நார்மலி வந்து ஜோதிட சாஸ்திரத்துல வந்து 3, 6, 10, 11, 12 இந்த இடம்லாம் வந்து அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல முடிஞ்ச வரலும் துர்க்கிரகங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ராகு, கேது, சனி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் குடுக்கும். எந்த ஒரு போட்டியிலயும் நீங்க வென்று போட்டி தேர்வு எல்லாத்துலயுமே வந்து நிச்சயமாக ஜெயிச்சுட்டு வருவீங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அதனால குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால்,
இவங்கள திருமணம் ஆன தம்பதியினருக்கு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். 4ஆம் இடத்தை வந்து சூரிய பகவான் தன்னுடைய வீட்டையே சிம்மத்தை பார்க்குறார். அதனால கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது விடோ அவங்க செகண்ட் மேரேஜ் ரீமேரேஜுக்கு யங் விடோஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்களே ஆனால், இல்லை டைவர்சி அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்களே ஆனால், கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதாவது 2வது திருமணம் அது நிச்சயமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. முதல் திருமணத்திற்கும் இந்த மாசி மாசத்தில் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷமாகவே நல்ல காலமாக அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வரும். இதை தவிர அவங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் கை கொடுத்ததே ஆனால் கண்டிப்பாக திருமணம் முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாசி மாசத்துல பார்த்தீர்களே ஆனால் 15/2 மாலை 7 மணியிலிருந்து 15/2 மாலை 7 மணியிலிருந்து 17/2/2023 இரவு 11 மணி வரலும் இந்த சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். இதை தவிர எதனால் சொல்கிறோம்னா, சந்திர பகவான்றவர் மனோகாரகன். இந்த மனோகாரகன் கண்டிப்பாக அவர் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு மதி மயக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பதட்டம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் ஃபெயிலியர் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, ஒருவேளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு இது புக் பண்ணிட்டீங்க, வெளியில் போய் தான் ஆகணும், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ஒரு பசுவினுடைய பால் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு போய் பண்ணுறது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக வெளியேற்றும். இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு உண்டான பிரீத்தி இல்லை பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பால். அதனால் அதை எடுத்து சாப்பிட்டு போகிறது நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாசமான மாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், 11ஆம் இடம் வலுப்பெற்றும் 10ஆம் இடம் வலுப்பெற்றும் இருக்கிறதுனால உங்களுடைய மூதாதையர்கள் தகப்பனார் மூலியமாக கண்டிப்பாக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாகவே ரிஷபராசி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.